ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ட்ரிக்ஸு, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னும் போது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க, அது என்ன ட்ரிக்ஸு, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பற்றி தான். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்களும் பொதுவாக இருக்க முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் யாராவது பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி பார்க்குறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாஸ்ட்டு சீன், அதாவது வாட்ஸ்அப்பில் எப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்க அதை பற்றி எப்படி பார்க்குறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு சூப்பரான டூல்ஸ் கொண்டு வருங்க. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே பார்க்கலாம். அது என்ன டூல்ஸு, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் இருந்தால் க்ரோம் ப்ரௌசர் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். WA-tools.io அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஃபஸ்ட்டு வரும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்க, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆன்லைன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் கண்ட்ரி கோடை செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் இப்போ கண்ட்ரி கோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். நீங்கள் ஆல்ரெடி டேட்டா மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மொபைல் நம்பர் நீங்கள் கண்ட்ரி கோட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இது நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரி கோட் சேம் வரும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரி கோட் இதில் வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு செக் ஆன்லைன் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு சிலருக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்தால் அந்த மாதிரி எரர் வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்கள், இவங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1:51 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் போயிருக்காங்க, ஷோ பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா சேம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி கோட் செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரி கோட் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரை மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரி கோடை டெலிட் பண்ணிவிட்டு கெட் ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில நெட்வொர்க் ஸ்லோ வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வராது. பட் இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஷோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் மேலே ஷோ பண்ணுது. இது வந்து ஃபேக்கில், இது வந்து இந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நான் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகுது. இது வேணும்னா நீங்கள் கீழே வந்து டவுன்லோடு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இல்லை, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு நான் ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன். என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட ப்ரொஃபைல் ஷோ பண்ணும். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் யாருக்கும் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் மோடில் செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மோட்னு சொல்லிட்டு மெசேஜ் ஷோ பண்ணும். அவங்களோட ப்ரொஃபைல் வந்து எதுவும் ஷோ பண்ணாது. ஓகேங்களா, இந்த விஷயத்தை நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தீங்களா, சேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப்லேயே ஷோ பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ப்ரொஃபைல் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவங்களோட ப்ரொஃபைலில் பாருங்கள் சேம் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அவங்களோட மொபைல் நம்பர் கீழே சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஒர்க் ஆகுது. ஸோ யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சதான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க விருப்பப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிப்ளைவும் நான் பண்ணுவேன். இன்னும் ஒரு நல்ல டாப்பிக்கில் நல்ல வீடியோவில் உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக கொடுத்துட்றேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நன்றி.